எப்பொழுதுமே நீங்க ஒரு பயணம் போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்க தொடர்ந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஒரு இடத்தில் நின்று விட மாட்டீங்க. மனசாலும் சரி, வாழ்க்கையாலும் எப்போதுமே முன்னே போகணும் அப்படின்னு உங்களை நீங்களே தள்ளி கொண்டு போவீங்கங்க. அந்த மாதிரி ஒரு அனுபவம் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எதுக்காகவும் நம்ம தயங்கி நிற்கக்கூடாது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலுமே அதனை நம்ம தாங்கி கொண்டு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய முதல் ஒரு நபராக எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. யாராவது சோர்ந்து நின்றால் கூட அவங்கள நீங்க தூக்கி முன்னே கொண்டு போகக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க முதல் ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு சரியான பாதையில கடைசியில நீங்க மட்டும் தனியா நின்ற தருணங்கள் கூட உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஆழமாக பதிந்திருக்கும். அந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைத்திருக்கும். அதனை நினைத்து பார்க்காத நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில இல்லாம இருக்காது. அதனை நினைத்து எத்தனையோ நாட்கள் நீங்க தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாகியிருப்பீங்க. அது இன்னமும் உங்களுடைய மனசுக்குள்ள இருந்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருந்த அனுபவங்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கை 3 வாழ்க்கையாக நிச்சயமாக இருந்திருக்கும். ஏன் நீங்க தனியாக நின்னீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாரையும் நீங்க முன்னேத்துனீங்க. ஆனா நான் மட்டும் பின்னாடி நின்னேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு மனக்கவலைகள் நிச்சயமாக உருவாகி இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கோட்டை விட்டுருப்பீங்க. மற்றவங்க மட்டும் முன்னேறினா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்க எப்போதுமே இருந்திருப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சரியா கவனிக்காம போயிருப்பீங்க. ஒரு நண்பர் இல்லைன்னா ஒரு உறவினர் இல்லை அப்படின்னா உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள், அது ஒரு டீமாக கூட இருக்கலாம். நீங்க எல்லாரையும் புஷ் பண்ணி மேலே உயர்த்திருப்பீங்க. அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு மேலே தள்ளி இருப்பீங்க. அவங்களுக்குன்னு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு நேரமாக இருக்கட்டும், அனைத்தையும் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஏன் முடிந்த அளவுக்கு பணத்தை கூட நீங்கள் கொடுத்து எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து அவங்கள நீங்கள் உயர்த்திருப்பீங்க. ஆனா அவங்க எல்லாம் முன்ன போயிருப்பாங்க. முன்ன அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா உருவாக்கி இருப்பாங்க. உங்களை திரும்பி பார்க்கவே மாட்டாங்க. அந்த ஒரு நிமிஷம் தாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் எல்லாத்துக்கும் எவ்வளவோ பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனுஷனா இருந்தேன். எல்லாத்தையும் வாழ்க்கையில முன்னேற்றணும் அப்படின்னு எல்லா விதமான செயல்களையும் செஞ்சேன். நான் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக நான் இருந்தேன். ஆனா யாருமே என்னைய கவனிக்கவில்லை. யாருமே எனக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு யாருமே என்னை புரிந்து கொள்ளாம நடந்து கொண்டாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள பல கவலைகள் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். நீங்க எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ பிரச்சனைகளை தாங்கி கொண்டீங்க. அந்த பிரச்சனைகளிலிருந்து இன்னமும் உங்களால வெளிவர முடியாம இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைய இன்னமும் நீங்கள் சோர்ந்து போன அனுபவங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். நீங்க நம்பிக்கை கொடுத்தீங்க. ஆனா அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஃப்ரீடமா நீங்க கொடுத்துருப்பீங்க. ஆனா அதற்கான ஒரு மதிப்பு உங்களுக்கு இல்லாம போயிருக்கும். நீங்க யாரையும் கட்டுப்படுத்த மாட்டீங்க. கட்டுப்படுத்தணும்னு நினைக்கவும் மாட்டீங்க. உங்களுக்கு கீழவும் அவங்கள வைத்திருக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. என்னை பிடித்தா என்னிடம் பழகட்டும், பிடிக்கவில்லையா என்னை விட்டு போகட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க இருப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரே ஒரு ஃப்ரீடமை மட்டும் நீங்க எப்பொழுதுமே மிஸ்யூஸ் பண்ணி கொண்டே தாங்க இருந்திருப்பீங்க. நீங்க மற்றவங்க உங்களை நம்பி திரும்பி வருவாங்கன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அவங்க திரும்பி வரவே மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஏன் உங்களை பார்க்கணும் அப்படின்னு நினைத்த நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருப்பாங்க. அவங்க இன்னமும் உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா ஆழ்த்தி கொண்ட அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கும். உங்களுடைய சிரிப்புக்கு பின்னால் மறைந்த தனிமைன்னு என்ன தெரியுமா? நீங்க எப்போதுமே ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. எல்லாரிடமும் ஜாலியாக பேசுவீங்க, பாசிட்டிவாக பேசுவீங்க, மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஆனா அந்த ஒரு சிரிப்புக்குள்ள எந்த அளவுக்கு உங்களுக்கு எம்டியான பேசானது இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க. அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாரோடும் நீங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு தனிமையானது இருக்கும். நம்ம எத்தனையோ பேரை வளர்த்து வர்றோம், எத்தனையோ பேரோட வாழ்க்கையில நம்ம உதவி பண்றோம். இருந்தாலும் நம்ம கூட இறுதி வரைக்கும் இருக்கிறது யாருமே கிடையாது அப்படின்னு உங்களுக்குள்ள சில மன வருத்தங்கள் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல மனசு, ஆனா திடீர்னு கோபப்படக்கூடிய ஒரு மனதாக இருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில யாருக்காவது நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஹெல்ப்பும் பண்ணவும் செய்வீங்க. ஆனா அந்த ஒரு மரியாதைங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இல்லாம இருந்தப்போ நீங்க அந்த ஒரு இடத்திலேயே ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க. முக்கியமா கோபப்பட்டிருப்பீங்க. அது எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் அவங்கள நீங்க திட்டியிருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இதனால அந்த ஒரு உறவும் நீங்களும் அந்த ஒரு இடத்திலிருந்தே நீங்க பிரிந்து போயிருப்பீங்க. ஆனா அவங்க கூட நீங்க அது வரைக்கும் அவ்வளவு க்ளோஸா பழகின ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க பிரிந்து போயிருப்பீங்க. ஒரு வேலை வாய்ப்பு, அது
யாராக இருந்தாலும் சரி, உங்கள் மூலமாக அவங்களுக்கு அந்த ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனா, அவங்கள அந்த ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போனதுக்கப்புறம் உங்கள அவங்க மறந்திருப்பாங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மனக்கவலைகள நிச்சயமா உருவாக்கி கொண்டு தாங்க இருக்கும். நீங்க இந்த மாதிரியான மனக்கவலைகளும், நான் கூறிய அனைத்து விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த தனுசு ராசியில மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். இனி நீங்க எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட்டா பேச ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும், என்ன நடக்கக்கூடாது அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா தெரிய ஆரம்பிக்கும். இது உங்களுடைய நேச்சராகத்தான் இருக்கும். ஆனா இப்போ அது உங்களுடைய மெச்சூரிட்டியோட லெவலாக வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இனிமே நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், எல்லாரிடமும் எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி என்பது நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்குங்க. நீங்க நேரா பேசுவதால உங்களுக்குள்ள வரக்கூடிய மாற்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? ரெஸ்பெக்ட்டுங்கிறது அதிகமாக கிடைக்கும். இதுவரைக்கும் எல்லாருக்கும் நீங்க மரியாதை கொடுத்து அமைதியாக பேசியிருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க அப்படி பேசக்கூடாது. எதுவாக இருந்தாலும் டைரக்டா பேசணும். எதுவாக இருந்தாலும் நெத்தியடி மாதிரி நீங்க அடிக்கணும். அப்படி அடித்தால் மட்டும்தான் உங்களுக்கான ஒரு மதிப்பு என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்க தயக்கம் காட்டி பயத்துடன் நீங்க பேசுனதுனால அனைவருமே உங்களை மதிக்காம இருந்திருப்பாங்க. ஆனா இனிமே நீங்க நேருக்கு நேரா பேசி பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு தைரியம் என்பது நிச்சயமாக பிறக்கும். ஒரு மரியாதையும் கிடைக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும். உங்களை அனைவரும் ஏமாற்றணும்னு நினைத்த நபர்கள் கூட இனிமே உங்களை ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நீங்க உடனே கோபப்பட்டு விடுவீங்க அப்படின்னு அவங்களுக்கு நிச்சயமா தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு இனிமே மரியாதையானது நிச்சயமா வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு மரியாதையை நீங்கள் எப்படி காப்பாற்றி கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்க காப்பாற்றி கொண்டால் மட்டுமே உங்க கூடயோ உங்க கீழவோ வேலை பார்க்குற நபர்கள் அனைவருக்கும் உங்கள் மீது ஒரு மரியாதை என்பது நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். இனிமே நீங்க பொறுமையோடு பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும். நீங்க ஸ்லோவா அதே மாதிரி பயம் இல்லாம பதட்டம் இல்லாம பேச ஆரம்பிச்சீங்கன்னா மக்கள் உங்களை இன்னமும் அதிகமா மக்களுடைய வாழ்க்கையில நீங்க கனெக்ட் ஆகுவீங்க. அதே மாதிரி உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களிடமும் நீங்க இதே மாதிரி பேசி பழகுங்கள். எல்லாரிடமும் இப்படி பேசி பழகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக நிச்சயமா மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பழைய மனிதர்கள் இந்த ஒரு நேரத்துல அண்டர்ஸ்டாண்டிங்குடன் புதிய மனிதர்களாக உங்களை தேடி வருவாங்க. அவங்க அப்போ உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்க யாரு என்ன என்பதை புரிந்து கொண்டு உங்களிடம் பேச ஆரம்பிப்பாங்க. நான் பண்ணது எல்லாமே தவறுதான் அப்படின்னு உங்களிடம் உணர்ந்து கொள்வாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அவங்க நிச்சயமா மாற்றி விடுவாங்க. அந்த ஒரு ரீயூனியன் தாங்க உங்களுடைய லைஃப்பை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு நிச்சயமா உயர்த்த ஆரம்பிக்கும். ஆனா அது உங்களுக்கு உடனே நடக்காது. பொறுமையாகத்தான் நடக்கும். அது வரைக்கும் நீங்க பொறுமையாக இருப்பது என்பது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை கண்டுபிடிக்க உதவக்கூடிய 3 செயல்கள். அதிகமா நீங்க பயணம் செய்யணும். பயணம் செஞ்சா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். அதனால பயணங்களை நீங்க மேற்கொள்ளுங்கள். புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அதனால உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாக்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். 2வது, நீங்க அதிகமாக யோசிப்பீங்க. அதிகமாக யோசிப்பது நல்லதுதான். ஆனா அதிகமாக யோசித்தால் மட்டும் போதாது. நல்ல ஒரு முடிவையும் நீங்க எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்க மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் நிச்சயமாக இருப்பீங்க. அதனால அது சம்பந்தமா நீங்க நல்லாவும் பேசுவீங்க. அதனால நீங்க பேச்சுத்திறன் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும். அதனால அது சம்பந்தமா நீங்கள் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா அதுக்கான பலன் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்தே தீருங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம், வியாழக்கிழமை நாட்கள்ல ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி குரு பகவானை நினைத்து உங்களுக்குள்ள இருக்க வேண்டியவற்றை நீங்க குரு பகவானிடம் கேட்டு பாருங்கள். அவர்கள் உங்களுடைய பாதையை சரி செய்ய நிச்சயமாக உதவி செய்வார். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் அவர் நிச்சயமா உங்களுக்கு தேடியும் கொடுப்பாருங்க. நீங்க இந்த ஒரு நேரத்துல கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். நீங்க தேவையில்லாம மற்றவங்ககிட்ட பேசுவதை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். அதிகமாக பேசாதீர்கள். குறைவாக எந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகளை நீங்க வைத்துக் கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு மரியாதையும் செல்ஃப் ரெஸ்பெக்டும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமே தேவையில்லாத முடிவுகளை நீங்க அவாய்ட் பண்ணி கொள்ளுங்கள். மற்றவங்க கூறுறாங்க அப்படின்னு மற்றவங்களுடைய பேச்சுக்களை கேட்டு நீங்க முடிவெடுக்கக்கூடாது. அதே போல் நீங்க பேராசைக்கும் ஆசைப்படக்கூடாது. மற்றவங்க உங்களுடைய ஆசைகளை தூண்டுவாங்க. அப்படி நீங்க ஆசைப்பட்டு சில முடிவுகளை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்க ஆளாக்கப்படுவீங்க. எனவே அந்த மாதிரியான
முடிவுகளை நீங்கள் எடுக்காமல் இருக்கணும். எடுக்காமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாற ஆரம்பிக்கும். எல்லாரையும் நீங்கள் ஓவராக நம்ப ஆரம்பிப்பீங்க. அதை நீங்கள் பண்ணவே கூடாது. இது வரைக்கும் நீங்கள் நம்பி ஏமாந்த அனுபவங்கள் போதும் அப்படின்னு விலகி விடுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை தேடி கொடுக்கும். எனவே தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் இங்கே பெரிய ஒரு பாட்டத்தை உணர ஆரம்பிப்பீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பயணித்த பயணங்கள் எதுவும் வீண் போகவில்லை. நீங்கள் இழந்தது எல்லாமே ஒரு பாடமாகத்தான் இருக்கும். இனி வரப்போவது தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முடிவை தேடி கொடுக்கும். இது வரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக பாருங்கள். கமெண்ட் வழியாக கூறுங்கள். நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா தெரிய ஆரம்பிக்கும். இது உங்களுடைய நேச்சராகத்தான் இருக்கும். ஆனால் இப்போ அது உங்களுடைய மெச்சூரிட்டியோட லெவலாக வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இனிமேல் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், எல்லாரிடமும் எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்குங்க. நீங்கள் நேராக பேசுவதால் உங்களுக்குள்ள வரக்கூடிய மாற்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? ரெஸ்பெக்ட்டுங்கிறது அதிகமாக கிடைக்கும். இது வரைக்கும் எல்லாருக்கும் நீங்கள் மரியாதை கொடுத்து அமைதியாக பேசியிருப்பீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் அப்படி பேசக்கூடாது. எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக பேசணும். எதுவாக இருந்தாலும் நெத்தியடி மாதிரி நீங்கள் அடிக்கணும். அப்படி அடித்தால் மட்டும்தான் உங்களுக்கான ஒரு மதிப்பு என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீங்கள் தயக்கம் காட்டி பயத்துடன் நீங்கள் பேசுனதுனால அனைவருமே உங்களை மதிக்காமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் நேருக்கு நேராக பேசி பாருங்கள். உங்களுக்குள்ள ஒரு தைரியம் என்பது நிச்சயமாக பிறக்கும். ஒரு மரியாதையும் கிடைக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும். உங்களை அனைவரும் ஏமாற்றணும்னு நினைத்த நபர்கள் கூட இனிமே உங்களை ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் உடனே கோபப்பட்டு விடுவீங்க அப்படின்னு அவங்களுக்கு நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு இனிமேல் மரியாதையானது நிச்சயமா வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு மரியாதையை நீங்கள் எப்படி காப்பாற்றி கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காப்பாற்றி கொண்டால் மட்டுமே உங்க கூடயோ உங்க கீழவோ வேலை பார்க்குற நபர்கள் அனைவருக்கும் உங்கள் மீது ஒரு மரியாதை என்பது நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். இனிமேல் நீங்கள் பொறுமையோடு பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும். நீங்கள் ஸ்லோவா அதே மாதிரி பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் பேச ஆரம்பிச்சீங்கன்னா மக்கள் உங்களை இன்னமும் அதிகமாக மக்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கனெக்ட் ஆகுவீங்க. அதே மாதிரி உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களிடமும் நீங்கள் இதே மாதிரி பேசி பழகுங்கள். எல்லாரிடமும் இப்படி பேசி பழகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் பழைய மனிதர்கள் இந்த ஒரு நேரத்தில் அண்டர்ஸ்டாண்டிங்குடன் புதிய மனிதர்களாக உங்களை தேடி வருவாங்க. அவங்க அப்போ உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்கள் யாரு என்ன என்பதை புரிந்து கொண்டு உங்களிடம் பேச ஆரம்பிப்பாங்க. நான் பண்ணது எல்லாமே தவறு தான் அப்படின்னு உங்களிடம் உணர்ந்து கொள்வாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அவங்க நிச்சயமா மாற்றி விடுவாங்க. அந்த ஒரு ரீயூனியன் தாங்க உங்களுடைய லைஃப்பை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு நிச்சயமா உயர்த்த ஆரம்பிக்கும். ஆனால் அது உங்களுக்கு உடனே நடக்காது. பொறுமையாகத்தான் நடக்கும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருப்பது என்பது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை கண்டுபிடிக்க உதவக்கூடிய 3 செயல்கள். அதிகமாக நீங்கள் பயணம் செய்யணும். பயணம் செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். அதனால் பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாக்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். 2வது, நீங்கள் அதிகமாக யோசிப்பீங்க. அதிகமாக யோசிப்பது நல்லது தான். ஆனால் அதிகமாக யோசித்தால் மட்டும் போதாது. நல்ல ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் நிச்சயமாக இருப்பீங்க. அதனால் அது சம்மந்தமாக நீங்கள் நல்லாவும் பேசுவீங்க. அதனால் நீங்கள் பேச்சுத்திறன் உங்களுக்குள்ளே எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும். அதனால் அது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான பலன் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்தே தீருங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம், வியாழக்கிழமை நாட்களில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி குரு பகவானை நினைத்து உங்களுக்குள்ள இருக்க வேண்டியவற்றை நீங்கள் குரு பகவானிடம் கேட்டு பாருங்கள். அவர்கள் உங்களுடைய பாதையை சரி செய்ய நிச்சயமாக உதவி செய்வார். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை அவர் நிச்சயமா உங்களுக்கு தேடியும் கொடுப்பாருங்க. நீங்க இந்த ஒரு நேரத்துல கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் தேவையில்லாமல் மற்றவங்ககிட்ட பேசுவதை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். அதிகமாக பேசாதீர்கள். குறைவாக எந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் வைத்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு மரியாதையும் செல்ஃப் ரெஸ்பெக்டும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமேல் தேவையில்லாத முடிவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணி கொள்ளுங்கள். மற்றவங்க கூறுறாங்க அப்படின்னு மற்றவங்களுடைய பேச்சுக்களை கேட்டு நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது. அதே போல் நீங்கள் பேராசைக்கும் ஆசைப்படக்கூடாது. மற்றவங்க உங்களுடைய ஆசைகளை தூண்டுவாங்க. அப்படி நீங்கள் ஆசைப்பட்டு சில முடிவுகளை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீங்க. எனவே அந்த மாதிரியான
முடிவுகளை நீங்கள் எடுக்காமல் இருக்கணும். எடுக்காமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாற ஆரம்பிக்கும். எல்லாரையும் நீங்கள் ஓவராக நம்ப ஆரம்பிப்பீங்க. அதை நீங்கள் பண்ணவே கூடாது. இது வரைக்கும் நீங்கள் நம்பி ஏமாந்த அனுபவங்கள் போதும் அப்படின்னு விலகி விடுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை தேடி கொடுக்கும். எனவே தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் பெரிய ஒரு பாட்டத்தை உணர ஆரம்பிப்பீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பயணித்த பயணங்கள் எதுவும் வீண் போகவில்லை. நீங்கள் இழந்தது